டே விஜய், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க பாரு. அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துட்ட. இப்ப எப்படி இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம்? நீங்க வந்தது ஷாலுக்காக. ஆனா என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்க? இதுக்கப்புறம் என்னடா பண்ண போறோம்? வேற என்னடா பண்ண சொல்ற? நான் மட்டும் இது பண்ணிடலன்னா இன்னத்துக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் கொலை பண்ணிருப்பாங்க. எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு பார்த்தா போலீஸ்காரங்களும் இவங்களோட ஆளுங்க மாதிரி தெரியுது. எதை நம்பிட்டு அந்த பொண்ணை அங்க விட்டுட்டு வர முடியும்? அதுக்குன்னு அதுக்குன்னு இப்ப என்ன பண்ண போற? மனசுல ஷாலு வச்சுட்டு இவ கூட வாழ போறியா? என்னது, வாழ போறியாவா? டேய், இந்த கல்யாணம் ஜஸ்ட் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அங்க இருந்து டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்காக நடந்தது. சொல்ல போனா இது கல்யாணமே கிடையாது, தற்காப்புக்காக நடந்த ஒரு விஷயம். அவ்வளவுதான். ஆயிரம் தான் நீ சொல்லலாம். இப்ப என்ன பண்ண போற? இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் இப்ப ஹோம்ல சேர்த்து விட போறியா? ஹோம்ல சேர்க்கறதுனா சும்மா கிடையாது, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா அந்த பொண்ணோட வீட்டுல இருக்கவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்ப நீ தான் புருஷன் தெரியும். புருஷன் இருக்கிறப்பவே ஹோம்ல சேர்த்து விடுறோம்னு சொல்லிட்டு காரி துப்ப மாட்டாங்க, உன்னதான் புடிச்சு ஜெயில போடுவாங்க. வேற இப்ப என்னதான்டா பண்ண சொல்ற? எனக்கும் அதுதான் ஒண்ணுமே புரியல. ஒரே பிரச்சனை மேல பிரச்சனை. எனக்கு தலையே வலிக்குது. நீங்க வந்திருக்கவே கூடாது. சரி விடு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எப்படியோ இந்த கல்யாணம் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லாம நடந்த ஒரு கல்யாணம். ஜஸ்ட் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக நடந்தது, அவ்வளவுதான். எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு டிவோர்ஸ் அப்ளை பண்ணா கிடைச்சிரும். ரெண்டு பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சிடலாம். அது வரைக்கும் இந்த பொண்ணை பாத்துக்கணும். நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டா போதுமா? இந்த பொண்ணுகிட்ட ஏதாவது கேளுடா. அட்லீஸ்ட் இந்த பொண்ணோட பேராவது உனக்கு தெரியுமா? ஏமா, நான் சொன்னது ஓகே தானே? இல்ல உன்கிட்ட வேற ஏதாவது பிளான் இருக்கா? நீ இங்க இருந்து எங்க போக ட்ரை பண்ண? உனக்கு வெளியில சொந்தக்காரங்க இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது இருக்காங்களா? உனக்கு ஓகேனா நீ அங்க ஸ்டே பண்ணிக்கோ. இல்ல சாரே, எனக்கு யாரையும் தெரியாது. நான் வெளியூர்ல தங்கி படிச்சிட்டு இருந்தேன். காலேஜ் அப்பதான் சேர்ந்தேன். ஆனா என் சித்தி ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நீங்க வந்த இங்க வந்து பார்த்தா இந்த மாதிரி எல்லாமே ஆயிடுச்சு. எனக்கு யாரையும் வெளியில தெரியாது. இங்க இருந்து தப்பிச்சா போதும்னு தான் ஓடிட்டு இருந்தேன். அப்பதான் உங்க வண்டியில வந்து விழுந்து இதெல்லாம் நடந்துருச்சு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. என்னால இப்ப நீங்க ரொம்ப சங்கட்டமான நிலைமையில மாட்டிக்கிட்டீங்க. சரி, அதெல்லாம் விடுமா. முதல்ல உன் பேர் என்ன? நீ எந்த காலேஜ்ல படிச்சிட்டு இருக்க? என் பேரு பொன்னி. நான் கோயம்புத்தூர்ல இருக்க ஈஸ்வரி காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஆயுர்வேதிக் படிச்சிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர்லயா? ஆமா சாரே. சரி பொன்னி, என்னோட பாட்டியோட வீடும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. இப்ப நாங்க எங்க பாட்டி வீட்டுல தான் இருக்கோம். நாங்க இங்க கொல்லிமலை சித்தரை பாக்குறதுக்காக வந்திருந்தோம். அப்பதான் உன்னை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நாங்க சித்தரை கூட்டிட்டு எங்க பாட்டி ஊருக்கு தான் போறோம். நான் நாங்க கூட்டிட்டு போறேன். நீ எங்க பாட்டி வீட்டுல தங்கி இருந்தே காலேஜ் போலாம். டேய் விஜய், விளையாடுறியா? இவளை என்னன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? உன்னை நீ இவளை கல்யாணம் பண்ணிட்ட, இவ உன் பொண்டாட்டின்னா சொல்லி கூட்டிட்டு போக முடியும்? இல்லடா, வீட்ல இத பத்தி நம்ம மறைச்சுதான் ஆகணும். எல்லாரும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப வேற வீட்ல ரோஜாவோட அம்மா எல்லாருமே இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த விஷயம் சாண்டி அன்னைக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ஷாலுக்கு தெரிய வரும். அது தேவையில்லாத பிரச்சனை. நானே ஷாலு கிட்ட பொறுமையா அதை பத்தி சொல்லிடுறேன். எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு சித்தர் கிடைச்சிட்டாருன்னா சீக்கிரமா ஷாலுவை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து என்ன விஷயம்ன்றத பாப்போம். நீங்க கொல்லிமலை சித்தரை பார்க்க வந்திருக்கீங்களா? ஹா, ஆமாமா. அது ஒரு பிரச்சனை, அதுக்காக தான். அவரை பார்க்க போகணும்னா இந்த காட்டுக்குள்ள போகணும். இது ரொம்ப ஆபத்தானது. அது எனக்கு தெரியும் பொன்னி. ஆனா அவரை பார்த்தே ஆகணும். இப்ப அவரோட உதவி எங்களுக்கு தேவை. அப்படின்னா சரி சாரே, நானே உங்களை கூட்டிட்டு போறேன். நான் இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் அவரை பார்த்திருக்கேன். நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஆனா இது ரொம்ப ஆபத்தானது. கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லனா உயிருக்கே ரொம்ப ஆபத்தாயிடும். அப்படின்னா நீ கொல்லிமலை சித்தரை பார்த்திருக்கியா? உனக்கு அங்க போறதுக்கான வழி தெரியுமா? ஆமா சாரே, எனக்கு தெரியும். நான் ஒரே ஒரு தடவை அவரை பார்த்திருக்கேன். என் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்தப்ப அவரோட உதவி தேவைப்பட்டுச்சு. நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். ஆனா அப்ப என் கூட என்னோட தம்பி இருந்தான். அவனை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து மூலிகைகளை வாங்கிட்டு வந்து எங்க அம்மா உயிரை காப்பாத்தினேன். ஆனா அதுக்கப்புறம் எங்க அப்பாவே எங்க அம்மாவை கொன்னுட்டாரு. என்னது?
உங்க அப்பாவே உங்க அம்மாவை கொன்னுட்டாரா? எதனால அப்படி பண்ணாரு? ஆமா சாரே, எங்க அப்பாவே எங்க அம்மாவை என்னோட தம்பிய கொன்னுட்டாரு. ஏன்னா எங்க சித்திய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. இப்ப கூட பாத்தீங்களே, என்னை கூட்டிட்டு போய் கொலை பண்ணணும்னு ஒருத்தவங்க முயற்சி பண்ணாங்கல்ல, அவங்கதான் என்னோட சித்தி. எங்க அப்பாவை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி தான் இருக்கணும். இன்னொரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்க ஊரோட சட்டம் ஒத்துக்காது. அதனால அவருக்கு என் சித்திய கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக எங்க அம்மாவையும் அதுக்கு தடையா இருந்த என் தம்பியையும் கொன்னுட்டாரு. அப்ப நான் வெளியூர்ல இருந்ததுனால என்ன அவரால எதுவும் பண்ண முடியல. இப்போ என்னையும் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அந்த வயசானவர் காசு தரேன்னு சொன்னதுக்காக அந்த காசுப்பட்டு என்ன அவர் கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அவர் இறந்துட்டதுனால இப்ப என்னையும் சேர்த்து கொலை பண்ண பார்த்தாங்க. அடைச்ச இப்படியெல்லாம் கூடவா மனுஷங்க இருப்பாங்க? ஏதோ பழைய படத்துல சீரியல் எல்லாம் வர கதை மாதிரி இருக்கு. ஆமா சாரே, எங்க ஊர்ல நிறைய பொம்பளைங்க இப்படிதான் கஷ்டப்படுறாங்க. நான் கஷ்டப்பட்டு படிச்சதே இது எல்லாத்தையும் மாத்தணும்ன்றதுக்காக தான். நான் நல்லபடியா படிச்சு கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி இந்த ஊருக்கே கலெக்டர் ஆகி வரணும். இங்க இருக்க சட்டங்கள் எல்லாம் மாத்தணும். நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கைய நல்லபடியா கொண்டு போகணும். இதுதான் என்னோட கனவா இருந்ததே. எங்க ஊர்ல எல்லாம் பொண்ணுங்க வெறும் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிப்பாங்க. அதுக்கு மேல அவங்கள படிக்க விட மாட்டாங்க. பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. நான் மட்டும்தான், என் அம்மாவோட முயற்சியால மட்டும்தான் நான் வெளியூர்ல போய் படிக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கேன். ஆனா என் அம்மா இப்ப என் கூட இல்ல. என் அக்கான்னு சொல்லி என் கூடவே சுத்திட்டு இருந்த என் தம்பியும் என் கூட இல்ல. எல்லாரையும் அந்த ஆளு கொண்டுட்டாரு. அவருக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுக்காகவே நான் நல்லா படிச்சு இந்த ஊருக்கு கலெக்டர் ஆகி வரணும். பொன்னி, ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா உனக்கு எல்லா விதத்திலயும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ நல்லபடியா படிச்சு கலெக்டர் ஆகி உன் ஊருக்கு வந்து இங்க இருக்க எல்லாத்தையும் மாத்துவ. சரியா? நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஆகுற எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன். உன்ன மாதிரி உங்க ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் யோசிச்சாங்கன்னா எப்பவோ இந்த ஆணாதிக்கத்தை அடக்கி இருக்க முடியும். கண்டிப்பா நீ நல்லபடியா படிச்சு கலெக்டர் ஆகுற. இந்த ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையோ காப்பாத்த போற. ஆமா சாரே, கண்டிப்பா நான் கலெக்டர் ஆகணும். இதுக்கப்புறம் முழுசா படிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. உங்களுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல பொன்னி, நீ எங்களை சித்தர்கிட்ட கூட்டிட்டு போ. இங்க இந்த வேலை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நீ எங்க பாட்டி வீட்டுல இருந்தே கண்டினியூஸா காலேஜ் போலாம். ஆனா நீ ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நமக்கு கல்யாணம் ஆன இந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. சொல்லப்போனா இது கல்யாணமே கிடையாது. உன்னை காப்பாத்துறதுக்காக உன் விருப்பத்தையே கேட்காம உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். தயவு செஞ்சு அதுக்காக மன்னிச்சிடு. ஒரு 6 மாசம் மட்டும் டைம் கொடு. அதுக்குள்ள கோர்ட்ல அப்ளை பண்ணி எப்படியாவது மியூச்சுவலா டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். சரி சாரே, என்ன மன்னிச்சிடுங்க. என்னாலதான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப ஏற்கனவே இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு மேல நம்மளால இந்த காட்டுக்குள்ள போக முடியாது. இங்கவே டென்ட் போட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு கிளம்பலாம். நீங்காது மண்ணே, எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே. கண்ணாயனை நீயே காக்கா, கண்ணீரையும் காணனே. நீண்ட தூரம் போன போதும் நீங்குமோ காதலே. சார், அந்த காரோட நம்பரை ட்ரேஸ் பண்ணியாச்சு. சார் பாண்டியன் சார், என்னாச்சு இவருக்கு? கூப்பிட காதலே விழாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. பாண்டியன் சார் சொல்லுங்க அண்ணா. சார் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, அந்த காரோட நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருந்தனே, ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? அது யாரோட கார்? ஏதாவது தெரிஞ்சதா? சார், அந்த நம்பர் கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலா என்னன்னா, அந்த கார்ல இருந்தது காரோட நம்பரே கிடையாது சார். அது ஒரு ஃபேக் நம்பர். அது ஒரு பைக்கோட நம்பர் சார். சார் என்னாச்சு சார்? ஏன் சார் அழுவுறீங்க? சார் ப்ளீஸ் சார், உங்களை நான் இப்படி பார்த்ததே கிடையாது. ஏன் அழுவுறீங்க? அண்ணன்
அண்ணே என்னால சத்தியமா முடியலண்ணே. ஷாலு தொலைஞ்சு போனப்ப இது ஜஸ்ட் ஒரு கேஸா தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா இப்ப கவி காலமா போனதுக்கு அப்புறம் என்னால சுத்தமா முடியல. ஏன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்ற ஃபீல் தான் அதிகமா இருக்கு. சார், இதுக்கு முன்னாடி எத்தனையோ மிஸ்ஸிங் கேஸ் வந்திருக்கு. அப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி அழுதது நான் பார்த்ததே கிடையாது சார். எல்லாமே அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனா இப்ப ஏன் சார், ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? எனக்கு தெரியல அண்ணன். எனக்கு ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கவிய நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்லட்டுமா சார் ஏன்னு? ஏன்னா நீங்க அந்த பொண்ணை காதலிக்கிறீங்க. இல்ல பாபு, அதெல்லாம் செட் ஆகாது. அந்த பொண்ணு என்னை விட சின்ன பொண்ணு. அதுவும் இல்லாம என்ன மாதிரி ஒரு டிவோர்ஸிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? இது நீங்க சும்மா சொல்ற காரணம் சார். ஆனா நீங்களும் அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கே உங்களுக்கு ஓகே சொல்லணும்னு மனசுல தோணுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க இந்த காரணங்களால அந்த பொண்ணை நிராகரிச்சீங்க. வேணும்னே அந்த பொண்ணு மனசை உடைச்சு அனுப்புனீங்க. ஆனாலும் உங்க மனசு கேட்க மாட்டேங்குது. இல்ல பாபு, இல்ல, அது ஜஸ்ட் உங்களோட யோசனை, அவ்வளவுதான். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஏதோ தெரிஞ்ச பொண்ணுன்றதுனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. மத்தபடி வேற ஒன்றும் இல்ல. அடுத்து என்ன மாதிரி ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கலான்றத பார்ப்போம். நீங்க தேவையில்லாம இத போட்டு மனசுல குழப்பிக்காதீங்க. ஏன் சார் பொய் சொல்றீங்க? உங்க மனசுல அந்த பொண்ணுதான் இருக்கான்னு எனக்கு எப்பவோ தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. கண்டிப்பா காலமே உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காஷ்மோரா. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? இது என்னோட கடமை. அப்புறம் நீ இங்கதான் இருக்கணும். நீ இங்க இருந்து வெளியே வரக்கூடாது. விடிஞ்சதும் உன்னை இந்த பங்களால இருந்து கூட்டிட்டு போய் வெளியே விட்டுடுறேன். ஆனா இங்க இருந்து நீ வெளியில போகும்போது உன் கண்ணை க்ளோஸ் பண்ணி தான் கூட்டிட்டு போவேன். இது எங்க இருக்குன்ற விஷயம் உனக்கு தெரியக்கூடாது. நான் ஒரே ஒரு தடவை ஷாலுவை பார்க்கலாமா? இல்ல, அது மட்டும் முடியாது. நான் இங்க இருந்து போறப்ப இந்த டோரை லாக் பண்ணிட்டு தான் போவேன். காலையில நானே வந்து உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் எந்த சத்தமும் வரக்கூடாது.